இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ட ஒவ்வொரு வேட்பாளருடைய பெயர், அவங்களுடைய தொகுதி மற்றும் இந்த எலெக்ஷனில் நடைபெற்ற டோட்டலான ஓட்டு சதவீதம், அவங்க போட்டியிட்ட அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஓட்டு சதவீதத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 234 சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஒரு சில இதை பார்ட் 1ல் பார்த்துருக்கோம், இது பார்ட் 2. இந்த வீடியோவில் இப்போ முதலாவது பார்க்க இருப்பது திரு நாராயணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ருக்காங்க. அந்த சட்டமன்ற தொகுதியில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 80.22% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்தது எதுனா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திரு டாக்டர் என் மரிய வில்சன் அவர்கள். வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாகவே எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாக இருக்குன்னா 80.22% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மரிய வில்சன் அவங்க போட்டிகிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திரு எஸ் விஜயகுமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளில் டோட்டலான எல்லா கட்சியும் வாங்கிய டோட்டல் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய டோட்டல் வாக்கு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 90.96% ஓட்டு பதிவாயிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 பார்க்குறோம். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் 90.96% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் திரு எஸ் விஜயகுமார் அவங்கள போட்டிகிட்ருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது டாக்டர் எம் சத்யகுமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. அந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாச்சுன்னு பார்க்கணுன்னா டோட்டலாகவே பதிவான வாக்கு சதவீதம் 90.23% ஓட்டு பதிவாயிருக்கு. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சத்யகுமார் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் திருத்தணி சட்டமன்ற தொகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது டாக்டர் டி அருண்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டு அருண்குமார் அவர்கள் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு சதவீத அடிப்படையில் பதிவாச்சுன்னு பார்க்கணுன்னா திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 89.51% ஓட்டு பதிவாயிருக்கு. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 89.51% ஓட்டு டோட்டலாக பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அருண்குமார் அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தலாம் நம்ம பார்க்க இருப்பது திரு ஆர் பிரகாசம் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்கிறத பார்க்குறோம். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் டோட்டலாக பதிவான வாக்குகள் நம்ம பார்க்கணுன்னா 83.41% ஓட்டு பதிவாயிருக்கு. அதாவது 83.41% ஓட்டு டோட்டலாக பதிவாகிருக்கிற ஓட்டு சதவீதத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிரகாசம் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இவங்க போட்டிகிட்டு இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிகிட்டு இருக்காங்க. ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க ரமேஷ்குமார் அவர்கள். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா ஆவடி சட்டமன்ற தொகுதியில் 78.81% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் ரமேஷ்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திரு பி ரேவந்த் சரண். இவங்க மதுரை வாயில் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிகிட்டு இருக்காங்க.
டோட்டலாக இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணும்னா மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் 78.55% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு பி. ரேவந்த் சரண் அவங்க வந்து போட்டியிட்டு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நம்ம போட்டிட்டு இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு ஜி. பாலமுருகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்க பார்க்குறோம். 2026 அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 77.04% ஓட்டு பதிவாயிருக்கு. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 77.04% ஓட்டு டோட்டலாக பதிவாயிருக்கிற ஓட்டு சதவீதத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பாலமுருகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு எம்.எல். விஜய் பிரபு அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்க பார்க்குறோம். 2026 மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 83.47% ஓட்டு பதிவாயிருக்கு. மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் 83.47% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். விஜய் பிரபு அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு என். செந்தில்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 84.41% ஓட்டு பதிவாயிருக்கு. திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் 84.41% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். செந்தில்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திருமதி எம்.ஆர். பல்லவி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் 78.70% ஓட்டு பதிவாயிருக்கு. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் தனி சட்டமன்ற தொகுதியில் 78.70% ஓட்டு பதிவாயிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். திருமதி பல்லவி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் அவங்க போட்டிட்டு இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு கே.வி. விஜய் தாமு அவர்கள் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்க பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 79.34% ஓட்டு பதிவாயிருக்கு. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 79.34% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். விஜய் தாமு அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு சினோரா P.S. அசோக் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 82.75% ஓட்டு பதிவாயிருக்கு. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 82.75% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். சினோரா P.S. அசோக் அவங்க வந்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு டி. செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்க பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் 84.34% ஓட்டு பதிவாயிருக்கு. டோட்டலாக பதிவான ஓட்டு பார்க்கணுன்னா சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 84.34% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். திரு டி. செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு வி.கே. ராம்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 85.64% ஓட்டு பதிவாயிருக்கு. 85.64% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். திரு வி.கே. ராம்குமார் அவர்கள் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு ஆர். சபரிநாதன்
அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 85.49% ஓட்டு பதிவாயிருக்கு. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 85.49% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். திரு ஆர் சபரிநாதன் அவர்கள் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திரு ஆர் குமார் அவர்கள் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. 2026 சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்குன்னா 84.50% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 84.50% ஓட்டு பதிவாயிருக்கு. திரு ஆர் குமார் அவர்கள் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திரு பி சரவணமூர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணுன்னா 80.46% ஓட்டு பதிவாயிருக்கு. சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 80.46% ஓட்டு பதிவாயிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். திரு பி சரவணமூர்த்தி அவர்கள் சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது டாக்டர் எம்எஸ் ரவி அவர்கள் பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னா 89.77% ஓட்டு பதிவாயிருக்கு. 89.77% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். டாக்டர் எம்எஸ் ரவி அவர்கள் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிட்டு இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 2ல் நம்ம பார்த்துருக்கோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் யார் போட்டிட்டு இருக்காங்க, எந்த சட்டமன்ற தொகுதி, அவங்க போட்டிட்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு, எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.